நெல்லிக்காய் தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். கிட்டத்தட்ட ஒரு இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெல்லிக்காவாக கிடக்கு. இந்த நெல்லிக்காய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெல்லி தோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். இந்த நெல்லி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெல்லிக்காய் தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். கிட்டத்தட்ட ஒரு இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெல்லிக்காவாக கிடக்கு. இந்த நெல்லிக்காய் பதிவு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளுக்கு வியாபாரத்திற்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து நெல்லிக்காய் பறித்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எதுக்கெலாம் நெல்லிக்காய் பறிக்கலாம் அப்படின்னா, பாக்ஸ் காய்க்கு நெல்லிக்காய் இருக்குது. அதே மாதிரி ட்ரேக்கு பறிக்கிறவங்க ட்ரேக்கு பறிக்கலாம். அப்புறமா மூடைக்கு பறிக்கிறவங்க மூடைக்கு பறிச்சுக்கலாம். சரிதானே? நாங்கள் வந்து இந்த பதிவு போடுறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட நெல்லிக்காய் நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் தேவைப்படுதோ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து பார்க்கலாங்கலாம். காமிச்சிருப்பா, அதையும் காமிப்பா. இதை காமி, இதை காமி, இங்கே வந்து இதை காமிங்க. வா, இதை காமி. இந்த இதை ஃபுல்லாக பாருங்கள். இதுலேயும் கம்ப்ளீட்டாக நெல்லிக்காய் தான். இதையும் காமிச்சிது. இது பார்த்தீங்க அப்படின்னா NA7 ரகம். இது NA7ன்னு சொல்லுவோம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து NA7 இருக்குது, காஞ்சன் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் NA7 தான் இருக்குது. ஸோ இப்படி பாக்ஸில் என்ன செஞ்சிருவோன்னா, இப்படி பாக்ஸில் போட்டு இப்போ பறிக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் பாக்ஸில் பறிப்பாங்க. பறித்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, பறிச்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து என்ன செஞ்சுக்கிடலாம், நம்ம நர்சரியில் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நெல்லிக்காய் பறித்து கொண்டுட்டு போய் என்ன செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம். இது வியாபார ரீதியாக மட்டும்தான் இதை நான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு யோசிக்கிறேனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நெல்லிக்காய் வாங்கிட்டு போய் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணலாம். மெடிசினல் யூஸுக்கு பிரயோஜனப்படும், அப்புறமா பவுடருக்கு பிரயோஜனப்படும், ஜூஸுக்கு பிரயோஜனப்படும். ஸோ யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் தேவைப்படுதோ நீங்கள் என்ன செய்யலாம், நெல்லிக்காய் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா முதற்கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட வந்து நெல்லிக்காய் பறிச்சுட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற நெல்லிக்காவை நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே வந்து பறிக்கலாம். இந்த பதிவு நெல்லிக்காய்க்கு மட்டும்தான். வியாபார ரீதியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, மக்கள் நினைக்கலாம்ல, எனக்கு வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு 100 கிலோ டெய்லி வேணும், 500 கிலோ வேணும், 1000 கிலோ வேணும், இல்லைன்னா 3 டன்னு வேணும், 4 டன்னு வேணும். நீங்கள் எத்தனை டன்னு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே பறிக்கிறதுக்கு நம்மகிட்ட நெல்லிக்காய் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பறிக்கலாம். வியாபார ரீதியாக வந்து பறிக்கலாம். அன்னன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நெல்லிக்காய் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. நீங்கள் என்ன சில நெல்லிக்காய் வந்து தேவைப்படுறவங்க வியாபார ரீதியாக இதில் வந்து ஒரு வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நெல்லிக்காய் பறிச்சுட்டு போய் இப்போ நான் எங்ககிட்ட வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 70 ரூபாய்க்கு கொண்டுட்டு போய் என்ன செய்யலாம், விற்கலாம். இல்லை 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ அப்படி வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யுது இன்றைக்கி இந்த சூழ்நிலையில். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு 100 கிலோ எடுத்துகிட்டு போய் விற்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள லாபத்தை என்ன செஞ்சுக்கலாம், சம்பாத்தியம் பண்ணலாம். ஸோ அதனால் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட நிறையாவே இருக்குது. வந்து என்ன செய்யலாம், வியாபார ரீதியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். வந்து நீங்களே பறித்து எடுத்துக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் தான் பறிக்கணும். பறித்து நல்ல காயை பார்த்து பறித்து நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெல்லிக்காய் பறிக்கணும்னு எடுக்கிறவங்கன்னு தோன்றவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம், லொக்கேஷன்ஸ் அனுப்பிடுவோம். நீங்கள் எங்கள் இயற்கை நர்சரி தோட்டத்துக்கு வரலாம். வந்து நீங்கள் நெல்லிக்காய் பறிச்சுக்கிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.